Hello viewers, this is Madan from CarControl Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. So viewers, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு கேட்ட டவுட்ஸ், எந்த கியரில் எவ்வளோ ஸ்பீடு போகணும், எப்படி ஆர்பிஎம் மெயின்டைன் பண்ணணும், அந்த ஸ்பீட் அனலைசேஷன் எப்படி பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி தான் இருக்க போகுது. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மிஸ்டேக் பண்ணாங்க. ஸோ நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் பார்த்துருக்கேன் அந்த கியர் சேஞ்சிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தப்பு பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், நான் செகண்ட் கியரை போட்டுட்டு அந்த 2000 ஆர்பிஎம்க்குள்ளேயே கரெக்டாக அந்த 1500க்குள்ளே மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 20ல் இருக்குது. நான் செகண்ட் கியர் மெயின்டைன் பண்ணி கான்ஸ்டண்ட்டாக நான் போயிட்டே இருக்கேன். ஸோ புஷ் பண்ணும்போது கண்டிப்பாக கியர் மாற்றணும். ஸோ மேனுவல் கார்னாலே நம்ம கியர் சேஞ்ச் பண்ணி தான் ட்ரைவ் பண்ணணும். பட் ஆனால் நிறைய பிகினர்ஸ் அந்த தப்பு பண்ணுறதே எப்படின்னா, கியரை கரெக்டாக அந்த ஸ்பீடோட மேட்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு கியரை போட்டுட்டா அந்த கியர் பாருங்கள், அந்த 2000 ஆர்பிஎம் தொட்ட உடனே என்னோடய ஸ்பீடு 40 தொட்டாச்சுன்னா நான் கண்டிப்பாக தேர்ட் கியர் போட்டுட்டேன். இதை தான் பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு கியரை போட்டால் என்னோடய கை வந்து லெஃப்ட் கை வரவே வராது, ஃபுல் ஸ்டியரிங்கில் தான் ஃபோக்கஸாக இருக்குன்ற மாதிரி இருக்காங்க. பட் இது ஆட்டோமேட்டிக் காருக்கு ஒர்க் அவுட் ஆகும், பட் மேனுவல் காருக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஏன் இந்த கியர் சேஞ்சிங் பேட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக டிசைனிங், இன்ஜினோட டிசைனிங் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம மேனுவல் கார் ட்ரைவ் பண்ணுறது கொஞ்சம் அந்த எந்தூசியாஸ்டிக், அந்த புல் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம அதை பண்ணுறோம். ஸோ பிகினர்ஸ் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கன்ஃபியூஷன் அவங்களுக்கு, அதுவும் ஒரு ஜென்ஸ் ஆகட்டும் சரி, லேடிஸ் ஆகட்டும் சரி, அவங்க கியர் பைக் ட்ரைவ் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பட் அவங்க இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இங்கே பாருங்கள், தேர்ட்லேருந்து செகண்ட் அழகாக வந்துட்டு அந்த 0 to 10க்கு ஒரு புஷ் கிடச்ச பிறகு தான் நான் அடுத்த கியரை மாற்ற போகிறேன். ஸோ அந்த மாதிரி மாற்றும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த லீனியரான பவர் டெலிவரி ப்ளஸ் உங்களோட இன்ஜினோடைய அந்த வைப்ரேஷன், அந்த ரெவ் மூமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப போட்டு அழுத்துறீங்கன்னா, ஈவன் பெட்ரோல் வெஹிக்கிளாக இருந்தாலுமே சரி, உங்களுக்கு அந்த நாய்ஸ், கேபின் நாய்ஸ் கண்டிப்பாக உள்ளே வரும். அது உங்களுக்கே ஒரு வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் அதே மாதிரி நிறைய பேர் என்ன கேட்பீங்க, சார் நான் ஸ்பீடை பார்த்து நான் எப்படி சார் ட்ரைவ் பண்ண முடியும்? நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்ஜினோடைய ஸ்பீடை கண்டிப்பாக நீங்கள் ரெகனைசேஷன் பண்ணணும். ஸோ மியூசிக் கேட்குறதுலாம் கொஞ்சம் நீங்கள் பிகினராக இருக்க வரைக்கும் அதெல்லாம் பண்ணாதீங்க. காதில் ஹெட்ஃபோன் போட்டு பேசாதீங்க. ஸோ அந்த இன்ஜினோடைய ஃபீலை பாருங்கள். அந்த இன்ஜின் ஸ்மூத்தாக இருந்ததுன்னா அப்புறம் நீங்கள் கரெக்டான ஸ்பீடு, கரெக்டான கியர் பேட்டர்னோட மேட்ச் பண்ணி போகிறீங்க. பட் இன்கேஸ் அது ஒர்க் அவுட் ஆகலை, உங்களால் மேட்ச் பண்ண முடியல, கொஞ்சம் நாளைக்கு அந்த ஆர்பிஎம்மையும் அந்த ஸ்பீடோமீட்டர் டக்குன்னு ஒரு கண்ணை வச்சுட்டு ரோடுக்கு பாருங்கள். இல்லை எனக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா, நீங்கள் அந்த அழுத்துறதுலேயே உங்களுக்கு தெரியும், ஸ்பீடோமீட்டரில் பார்க்க தேவையில்லை, அந்த இன்ஜினோட வைப்ரேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அப்போ நான் தப்பான கியரில் போயிட்டுருக்கேன். அதே மாதிரி ஒரு புஷ் பண்ணும்போது அப் ஷிஃப்ட் நிறைய பேர் பண்ணுறாங்க, டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது பண்ண மாட்டாங்க. நீங்கள் எப்போ ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் ஒரு ஸ்பீடில் போயிட்டு வண்டியை ஸ்லோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அப் ஷிஃப்ட் பண்ண நீங்கள் தான் டவுன் ஷிஃப்ட் பண்ணணும். அதில் வேறு ஆப்ஷனே கிடையாது. அதே மாதிரி டவுன் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும்போது அப் ஷிஃப்ட் பண்ணணும். ஏன்னா அந்த 2000 ஆர்பிஎம் தொடும்போதே வண்டியோடைய ஸ்மூத்னஸ் கண்டிப்பாக மாறி உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் கேபின்குள்ளே கண்டிப்பாக வரும். பெட்ரோல் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, டீசல் வெஹிக்கிள் இருந்தாலும் வரும். இப்போ பாருங்கள், தேர்ட் கியரை போட்டுட்டேன். என்னோடய ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா 25 to 22ல் இருக்குது. ஸோ நான் புஷ் பண்ணும்போதே அந்த 40 போயிடும். ஸோ நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கியருக்கு 0 to 10, செகண்ட் கியருக்கு 20, தேர்ட் கியருக்கு 40, ஃபோர்த் கியருக்கு 40 to 65 to 70 வரைக்கும் போகும். அபவ் 70 நீங்கள் எவ்வளோ போனாலும் ஃபிஃப்த் கியர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கியர் நிறைய பேர் என்ன கேட்குறது என்னன்னா, ஃபிஃப்த் கியர்லேருந்து நான் செகண்ட் ஃபஸ்ட் கியருக்கு வந்துடலாமா, இல்லை தேர்ட் கியர்லேருந்து நான் செகண்ட் கியருக்கு வரலாமான்னு கேட்குறாங்க. பட் என்னென்னா, ஃபிஃப்த் கியர்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட் கியருக்கு வரலாம். ஆனால் வரும்போது நீங்கள் கிளச்சை அழுத்தி ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு கிட்ட அந்த 0க்கு வந்த பிறகு நீங்கள் ஃபஸ்ட் கியர் போட்டிங்கன்னா ஈஸியாக கியர் விழும். பட் இன்கேஸ் நீங்கள் அப்படி பண்ணாமல் நீங்கள் ஃபிஃப்த் கியர்லேருந்து 40லே இருக்கீங்க, இல்லை 60ல் இருக்கீங்க, அந்த டைம் நீங்கள் ஃபஸ்ட் கியர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கிளச் பிளேட்டு, கியர் பாக்ஸ் கண்டிப்பாக அடி வாங்கும். ஏன்னா நீங்கள் இந்த ஸ்பீடை வந்து 0 டச் ஆகணும். வரைக்கும் இப்போ டச் ஆன பிறகு தான் நான் ஃபஸ்ட் கியருக்கு வந்தேன். ஆனால் நல்ல ஸ்பீடில் போகும்போது ஒரு யூட்டர்ன் அடிக்க போகிறீங்க அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வண்டி ஸ்லோ ஆகிறதுக்கு முன்னாடியே கியரை வந்து 5th ஃபஸ்ட்டோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா 2nd 4th டக்குன்னு எடுத்துகிட்டு வராங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கிளச் பிளேட், கியர் பாக்ஸ் அடி வாங்கும். இந்த கியர் பேட்டர்ன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணும். எவ்வளோ பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த தப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லும் போது கேட்குறாங்க. பட் ஆப்வியஸாக அவங்க ட்ரைவ் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்ஸ் வந்து அவங்க அந்த பதட்டத்தில் புரிய மாட்டேங்குது. அவங்களுக்காக தான் எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடியோ. இதை பாருங்கள். ஏன்னா நான் என்னால் முடிஞ்சவருக்கு எவ்வளோ இன்டெப்த்தாக இந்த ஆர்பிஎம்மையும், இந்த கியரையும், இந்த கிளச்சும், ஸ்பீடு மேட்சிங் நான் கண்டிப்பாக இதில் கொஞ்சம் இன்டெப்த்தாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 20 அந்த 1200 ஆர்பிஎம் செகண்ட் கியரில் தான் இருக்கேன். ஒன்ஸ் 25, 30 மேட்ச் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய கியர் தேர்ட் கியருக்கு போயிடும். 2000 தொட்டுருச்சிங்களா, தொட்டுட்டு எனக்கு ஸ்பீடு பார்த்திங்கன்னா இப்போ அழகாக தேர்ட் கியர் மாற்றிட்டேன். ஸோ தேர்ட் கியரை மாற்றிட்டேன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடும், ஆர்பிஎம் மீட்டர் டிக்ரீஸ் ஆகிடும். ஆர்பிஎம் மீட்டர் டிக்ரீஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் மைலேஜ் கரெக்ட்
கரெக்டாக வந்துடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் இப்போ அழகாக 2000 தொடர்றேன், திருப்பி தேர்ட்லேருந்து 4th கியர் போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, உங்களோட ஆர்பிஎம் மீட்டர் டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆர்பிஎம் 1000 to 2000க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்க வியூவர்ஸ். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இன்ஜினோட லைஃப்பும் சரி, உங்களுடைய ஜேர்னி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். உள்ளே இருக்கவங்களுக்கு ஸ்மூத்னஸ் கண்டிப்பாக ஃபீல் ஆகும். பாருங்கள் 4th-லேருந்து 3rd ஏன்னா 40 வந்துட்டேன். ஸோ பிலோ 40 நான் 20 டச் பண்ணேன்னா செகண்ட் கியர் வந்துடுவேன். அதை விட நான் கீழே வந்தேன்னா ஃபஸ்ட் கியருக்கு வந்துடுவேன். இவ்வளோ தான் வியூவர்ஸ். ரொம்ப 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 காம்ப்ளிகேஷனே கிடையாது. ஏன்னா இதை நீங்கள் காம்ப்ளிகேஷனாக நினச்சிங்கன்னா காம்ப்ளிகேஷன், பட் அது அந்த அளவுக்குலாம் காம்ப்ளிகேஷன் கிடையாது. நீங்கள் ட்ரைவ் பண்ண பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸ் கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஸோ இது என்னென்னா அந்த இனிஷியல் லெவலில் ஐயோ மேனுவல் காரா எனக்கு வருமா வராதா, ஏன்னா டிரைவிங் ஸ்கூல் போயிருக்கேன், நான் லைசன்ஸ் வச்சுருக்கேன், அங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 5 to 10 minutes ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு அந்த புரியுதல் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் இப்போ நான் என்னோடய ஓன் கார் ட்ரைவ் பண்ணும்போது எனக்கு அந்த கியர் பேட்டர்ன்ஸ்லாம் நான் நிறைய யூட்டிலைசேஷன் பண்ணும்போது எனக்கு புரிய மாட்டேதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. 0 to 10 ஃபஸ்ட் கியர், 20 செகண்ட் கியர், 40 தேர்ட் கியர், அபவ் 40 to 65, 40 to 65 இருக்கும் 4th கியர், அதுக்கு மேலே போனால் 5th கியர். ஸோ அதே தான். இப்போ நீங்கள் ஒரு 100ல் போயிட்டுருக்கீங்க, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 வண்டினா ஆப்வியஸாக உங்கள் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக மீட்டரை பார்க்க போகிறீங்க, தேர்ட் கியர் போட போகிறீங்க. அதில் எந்த ஒரு குழப்பமே வரக்கூடாது உங்களுக்கு. அந்த இடத்துல நீங்கள் கீரை வந்து குழப்பி தப்பாக பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு தப்பாக தான் நடக்கும். ஸோ உங்களோட கண் என்ன பார்க்குதோ கை வேலை செய்யுது, உங்களோட கால் அதை தான் பார்த்து வேலை செய்ய போகுது. ஸ்டியரிங் கண்ட்ரோல்லாம் நெக்ஸ்ட்டு தான். பட் இந்த மேனுவல் கார் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த கியர் பேட்டர்ன்ஸ் கண்டிப்பாக எங்கே கற்றுக்கிட்டாலும் சரி, எங்கள் அகாடமியில் நாங்கள் நிறைய பேர் சொல்கிறது அதுதான். எங்களோட அகாடமிக்கு வரவங்களுக்கு முதல் பேஸ் அந்த மேனுவல் கார் ட்ரைவ் பண்ண போகிறீங்களே ஃபஸ்ட்டு கியர் கான்செப்ட்ஸ் நல்லா ட்ரைவ் பண்ணும்போது வாங்கிக்கோங்க. சும்மா பிளைண்டாக வந்துட்டு நானும் ட்ரைவ் பண்ணுறேன்னு பண்ணிவிட்டு இது எத்தனை முறை சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு இந்த பேஸ் புரியலனா கண்டிப்பாக மேனுவல் கார் நீங்கள் பண்ணும்போது கியர் பேட்டர்ன் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணும்போது கண்டிப்பாக தப்பு பண்ணுவீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் நான் என்னோடய கண்டென்ட்டை கொடுத்துருக்கேன். இன்கேஸ் இதை விட உங்களுக்கு இன்னமும் எனக்கு எலாபரேட்டாக வேணும், இல்லை எனக்கு இன்னும் கன்ஃபியூஷன் இருக்குன்னா தயவுசெய்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த கமெண்ட்டை படிச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோஸில் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை முடிஞ்சால் வீடியோஸே நான் இதை விட ஏதாவது என்னால் பெஸ்ட்டு பண்ண முடியும்னாலும் நான் வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸோ மேனுவல் கார் இப்படி தான் ட்ரைவ் பண்ணணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. இல்லை இதுக்கு எனக்கு கொஞ்சம் டிப்பிக்கலாக இருக்குன்ற போது தான் இந்த காலகட்டத்தில் எல்லோரும் ஆட்டோமேட்டிக் போயிடறாங்க. பட் ஆட்டோமேட்டிக் கார் நிறைய பேருக்கு ப்ரிஃபரபிள். மோஸ்ட்லி ஜென்ஸ்க்கு மேனுவல் கார் அந்த புஷ் வேணும், எனக்கு டார்க் வச்சு நான் ட்ரைவ் பண்ணணும், நான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வந்து ஒரு பொம்மை மாதிரி நான் ஓட்ட மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கார் செட் ஆகுது. பட் மேனுவல் கார் பொறுத்த வரைக்கும், ஏன்னா நானும் மேனுவல் கார் ஓட்டினவன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் மேனுவல் கார் ட்ரைவ் பண்ணணும்னா வேறு ஆப்ஷன் கிடையாது, இதுதான் ஆப்ஷன். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு மேனுவல் கார் எப்படி ட்ரைவ் பண்ணோம், கியர் சேஞ்சிங் பேட்டர்ன்ஸ் ப்ளஸ் ஆர்பிஎம், உங்களுடைய கிளச் கண்ட்ரோல் அண்ட் ஸ்பீட் லெவல் கண்ட்ரோல் இதெல்லாம் எப்படி பண்ணணும் நான் கொஞ்சம் எலாபரேட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதை விட ஏதாவது வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் அவுட் ஆகிட்டா இருக்கும். ஒன்ஸ் அகெயின் signing off from CarControl Driving Academy. This is Madan Kumar. Thank you so much viewers, support us always. Thank you so much viewers.